நம்மில் பலருக்கு அதாவது ஹார்ட் அட்டாக் ஆர் ஸ்ட்ரோக் இது ஒரு அலார்மிங் சிம்டம். இதுல இருந்து தப்பிப்பது எப்படி? ஆர்கனுக்கு எடுத்துட்டு போற பிளட் வெசல்ல உங்களுக்கு பிளாக் வரும். அதுதான் அத்தீரோஸ்க்ளெரோசிஸ் சொல்லுவாங்க. அதாவது பேட் கொலஸ்ட்ரால் பால் மாதிரி ஃபார்ம் ஆகி பிளாக் ஆயிடும். சோ இந்த அத்தீரோஸ்க்ளெரோசிஸ் பிளாக் ஏற்படுறதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு. அதாவது பியூரிஃபை த பிளட். நம்ம கோலன் பியூரிஃபிகேஷன் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இன்டெஸ்டைன் எல்லாம் எப்படி நம்ம கிளீன் பண்ணி எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு கேள்விப்படுற மாதிரி. முதலில் பார்க்க வேண்டும்னா நம்ம என்ன வகையான உணவு வகைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். நார்மலா நீங்க எடுக்கிற எப்பவுமே லோ கலோரி டயட் எடுக்கிறது நல்லது. பிளஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறது நல்லது. ஏன்னா அதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அது உங்களுக்கு கெட்ட கொழுப்பு சேராமல் பார்த்துக்கொள்ளும். மேலும் ஓல் கிரைன்ஸ் எடுத்துக்கலாம். ஓட்ஸ் இந்த மாதிரி ப்ரௌன் ரைஸ் இது மாதிரி எடுத்துக்கலாம் நீங்க. மேலும் இந்த டேட்ஸ் அண்ட் நட்ஸ் இது போன்றதை நீங்க உங்க உணவில் தினமும் நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். சோ இதனால என்னன்னா பேட் கொலஸ்ட்ரால் எல்லாம் உங்களுக்கு எலிமினேட் ஆயிட்டு குட் கொலஸ்ட்ரால் நம்மளோட பிளட் வெசல்ஸ் எல்லாம் சேவ் ஆயிடும். மேலும் நீங்க வாட்டர் இன்டேக் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமா உங்களுக்கு இது மாதிரி பேட் கொலஸ்ட்ரால் அக்குமுலேஷன் இருக்காது. மேலும் நீங்க டெய்லியும் எடுக்கிற ஜிஞ்சர் கார்லிக் மேலும் உங்களுக்கு அதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இந்த மாதிரி கிளாட் ஃபார்மேஷன் இந்த கிளாட் ஃபார்மேஷனை நீங்க வெகுவாக தடுத்து விடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க எதை நம்ம செய்யக்கூடாது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃப்ரை ஃபுட்டு, ஆயிலி ஃபுட்டு, லேட் நைட் ஃபுட்டு, ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்டு, இந்த ரீயூஸ்டு ஆயில் இந்த மாதிரி பேட் கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவு வகைகளை நீங்க தடுத்து விடுவது நல்லது. மேலும் ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ நீங்க பிளான் பண்ணிக்கலாம். மேலும் இரவு தூக்கத்தை 7 மணி முதல் 8 மணி வரை நீங்கள் நிச்சயம் தூங்க வேண்டும். இதனால் உங்களுக்கு டேமேஜஸ் அதாவது ரத்த குழாய் சொன்ன பார்த்தீங்களா பியூரிஃபிகேஷன் ஆஃப் பிளட் வெசல்ன்றது உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் நீங்கள் டயபெட்டிக்கா இருக்கிறீங்களா, இல்ல பிபி அதிகமாக உள்ளதா, இல்லது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் உங்க ரத்தத்தில் அதிகமாக உள்ளதுன்னா மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று இவையெல்லாம் உங்கள் கட்டுப்பாடுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களோட பிளட் வெசல் நிச்சயமாக பியூரிஃபைடா இருக்கும். அதுல எந்த ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகாது. நீங்க ஹாப்பியா இருக்கலாம்.